வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் லவ் கேம் அப்படின்ற அனிமேவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லேயே மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூகியோட வீட்ல தான் இருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போறதுனால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு அவங்க ரீசெண்டா இறந்து போன அவங்க பாட்டிய நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா இருந்துட்டு இருக்கா. அப்போனே அந்த நேரத்துல எழுந்து யூகி உடனே பார்க்குறான். மீக்கு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அத கண்டுக்காத மாரி அவ மேல பெட்ஷீட்ட போத்திட்டு, இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டா இருக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இருக்காத என் கூடவே இருன்ற மாரி சொல்லிட்டு தூங்கிடுறான். இத பார்த்தோனே மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட டேய் நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செம்ம ஹாப்பி ஆயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, தூங்கிடுறா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்ல பிடி கிளாஸ் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, யூகே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் டீ ஷர்ட்ட கழட்டி அவன் மூஞ்சில இருக்கிற வேர்வையெல்லாம் துடைச்சிட்டு, "அட ச்சே! இந்த பிடி கேர்ள்ஸ் எல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சது? அவன் மட்டும் என் கையில மாட்டுனான். அவன் காலிடா" அப்படின்ற மாரி செம கடுப்புல இருக்கிறான் ஹீரோ. அப்போனே அந்த இடத்துக்கு வந்து மீக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஒரு கோல்டு வாட்டர் வச்சு கரெக்ட்டா ஹீரோவோட முதுகுலயே வச்சுட்டோனே, ஹீரோ வந்து பார்த்தா செம ஸ்டன் ஆயிடுறான். "அட டேய்! என்னடா இது?" அப்படின்ற மாரி. அப்போனே மீக்கு, "என்னாச்சு யூக்கியா? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இருக்கா என்ன? ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால தான் ஒரு மாரி இருக்கியா? இந்தா நான் உனக்காக தான் கோல்டு வாட்டர் எடுத்து வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, யூகிய பார்க்குறேன். அடடே! மீக் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம அழகா இந்த பிடி ட்ரெஸ்ல இருக்கான்னு சொல்லி. ஒரு நிழலா இருக்கிற இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, மீக்கு அவன போட்டு கிண்டல் பண்றான். "என்னாச்சு? நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கியூட்டான மேனேஜரா இருக்கிறதுனால தானே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. அதுமாரி தான் நான் இருந்தேன்னு" கேட்டோனே, ஹீரோ அது மாரிலாம் இல்லவே இல்ல அப்படின்னு தான் சொல்லிடுறான். அப்போனே மீக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ச்சே! இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டா இருக்கு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி எல்லா ரூம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி போட சொல்லும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது, ஹீரோ உடனே என்ன ஏசி போடணுமா? ஆமா. உன் மூஞ்செல்லாம் செம்மையா வேர்த்து இருக்கு. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, சரி உன் டவல குடுன்ற மாரி வாங்கி, நான் வேணா உனக்கு துவைச்சு விடவான்னு கேட்குறான். இத கேட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு சரியா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ரியாக்ஷன் குடுக்குறா. அப்போனே ஹீரோ உடனே துடைக்கலான்னு போயிட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆயிட்டு, இந்தா இத நீயே துவைச்சுக்கோ அப்படின்ற மாரி தலையில அந்த டவல போட்டு, நல்லா துடைச்சுக்கோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கோல்ட் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறான். ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டதுக்கப்புறம், மீக்கு உன் மேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வேர்வை ஸ்மெல் வருது அப்டி சொல்லிட்டு போனோனே, மீக்கு ஆல்ரெடி அடி சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா, அந்த மோந்து பார்த்துட்டு செம்மையா ப்ளஷ் ஆவறா. அப்போனே மறுபடியும் ஹீரோ மேல தான் அவளுடைய கண்ணு போயிட்டு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு இது மாரி போயிட்டான். ஒரு வேள அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் செய்ய மாட்டான் அப்டின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொன்னதால, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் இந்த அளவுக்கு விலகியே போறானே அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு பார்த்துன்னுக்கிறா. அப்போனே அவ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பார்த்துட்டு இருக்கும்போது, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்க்குறா. இது மாரி ஹீரோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி போயிட்டு இருந்தா வேலைக்கே ஆவாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விட்டு விலகிடுவான். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சீரியஸாவே எடுத்துக்க மாட்றான் யூகியா அப்படின்ற மாரி இத பத்தின யோசிச்சுன்னுக்கிறா. அப்ப அவ யோசிச்சுன்னு இருக்கும்போது டப்புன்னு அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்டன் ஆவுது. அவ மைண்ட்ல உதிக்குது. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங்லாம் ட்ரெஸ் மாத்திட்டு வெளிய வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஹீரோவும் ட்ரெஸ் மாத்திட்டு வெளிய வரான். வெளிய வந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ பார்த்துட்டு அப்படியே ஜஸ்ட் கேஷுவலா கடந்து போயிடுறான். இத பார்த்தோனே மீக்குக்கு அப்பதான் புரியுது. இல்ல யூகியா வந்து இது மாரி ஏன் பண்றான்? யூகியா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பொண்ணாவே பார்க்கல அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு கொஞ்சம் வருத்தப்படுறா. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, அவ வக்கானாவ கூட்டி வச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் சொன்னோனே, "வக்கானா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது." அப்படின்னு வந்து இப்ப தான் சொல்லுனுக்குறா. அப்போனே இல்ல, இல்ல நிஜமா தான் அப்படி சொன்னோனயும், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பார்க்க மாட்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு சொல்லுனுக்குறா. இத கேட்டோனயும் பார்க்கானா, இல்ல, இல்ல அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வீட்ல இருக்கும்போது இத தான் பார்த்துருந்தான் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இத பார்த்தோனே மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய மனச பார்த்துட்டு, இது வந்து பார்த்தா நியாயமே இல்ல. நான் சொன்னது தான் கரெக்ட்டு. பார்த்தியா இல்லையா? அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மனசு தான் புடிச்சுக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி மனசு இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் இது மாரி என்ன விட்டு போயிடுறான் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு பேசினுக்குது. இத பார்த்தோனயும் உக்காந்து அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுனுக்குது. யோக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரோட அட்டாக் பவர் அதிகமா இருக்கிறதுனால தான் பார்த்துருந்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் கேரக்டர்ல புதுசா லான்ச்சான ஒரு கேம் கேரக்டர் அப்படின்னு இப்ப தான் சொல்லுனுக்குது. ஆனா, மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சுத்தமா கண்டுக்காம அது பாட்டுன்னு புலம்பினுக்குது. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு பழி முடிச்சுட்டு நான் இப்ப என்ன பண்றது வக்கானா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட தங்கச்சி கிட்ட கேட்டுனுக்குது. அப்ப உடனே ஹீரோவோட தங்கச்சி, சரி இரு நான் வந்து பார்த்தீங்கன்னா, மாங்காவ புரட்டி பார்க்குறேன். புரட்டி பார்த்தேன்னா, அதுலேருந்து ஏதாவது உனக்கு ஏத்த மாரி கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வக்கானா சொல்லுனத கேட்டோனயும், மீக்கு உடனே ஏய் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரியாலிட்டில இருக்கோம். அதுக்கேத்த மாரி யோசி சொன்னோனயே வக்கானாக்கு சரி கண்டாயிடுது. என்ன? நீ வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட உனக்கு தெரியாதா? மாங்காலாம் 50 வருஷம் ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா ஒட்டாக்குன்றத நிரூபிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவ பாட்டுன்னு பக்கம் பக்கமா கத அளந்து விட்டுர்றா. இது எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்த மீக்கு உடனே அவ வீட்ல உட்காந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாங்காவ பறிச்சுன்னுக்கிறா. அத படிக்கிற பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு புரியுது. அடடே! இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, நானு யூகியா கூட ஏற்கனவே நடந்ததாச்சு அப்படின்ற மாரி பார்க்குறா, காலர் அட்ஜஸ்ட் பண்ற சீனு. அப்போனே லஞ்ச் பாக்ஸ் குடுக்குற சீன பார்த்துட்டோனே, ஐயய்யோ! லஞ்ச் ஷேர் பண்றது ஏற்கனவே வந்துக்குதே. ஒருவேள நாங்க இந்த காமிக்ல இருந்து எழுதி குடுத்து வெளிய வந்துட்டோமோ! அப்படின்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு யோசிச்சுன்னுக்கிறா. அப்போனே அவ வேற மாங்காவ படிக்கலாம் அப்படின்ற மாரி வேற மாங்காவ எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்றான், ஹீரோயினிய பார்த்து, "என்னுடைய பேரன்ட்ஸ் எல்லாம் வீட்ல இல்ல. ஸோ நம்ம வந்து ஸ்லீப் ஓவர் பண்ணலாமா?" அப்படின்ற மாரியே அந்த டயலாக் போட்டுக்குது.
இத பார்த்தோனே மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா பிளஸ் ஆயிடுது. ஐய்யய்யோ! என்னடா இது இது மாரிலாம் கேட்குறாங்களே அப்டி சொல்லி. அத படிச்சதால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டயலாக்கு அந்த சினரியோவே வந்து பார்த்தீங்கன்னா, அவ நெனச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போனே ஹீரோவும் மீக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா ஒரே ரூம்ல இருக்காங்க. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோல்டா இருக்கு. அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஹீரோவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பெட்ஷீட்டுக்குள்ள போட்டு பூத்திக்கிறா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, வெளில ரொம்ப கோல்டா இருக்கு. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிரும். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் வரும் அப்டி சொல்லி இருக்கும்போது, ஹீரோ உடனேயும் "ஹே மீக்கு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்ட. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல நான் நவுத்துட்டேன். என் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம ரைஸ் ஆகுது" அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு டப்புனு வந்து பார்த்தீங்கன்னா அவள பெல்ட்ல சாத்திட்டு, "இது மாரி என்ன மன்னிச்சிடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தன காலமா உன்ன ரொம்பவும் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டபர்னா இருந்துட்டேன். பட் ஆனா இனிமே என்னால அது மாரி இருக்க முடியாது" அப்டின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் பண்றான். இத பார்த்தோனே மீக்கு "இல்ல, இல்ல, இல்ல, இல்ல" அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவ போட்டு குத்தினுக்கிறா. நான் ஏன் இது மாரிலாம் யோசிக்கிறேன் அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு யோசிச்சுன்னுக்கிறா. அவள கண்ட்ரோல் பண்ண முடியாம அவளே தவிச்சுன்னுக்கிறா மீக்கு. அப்போனே அவ ஜன்னல் வழியா யூகியோட வீட்ட பார்க்குறா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூகியோட வீடு எதிர் வீடு தான். சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாலியா ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவ மிஸ் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா, அவ மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு எல்லார் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து டின்னர் சாப்பிட்டுன்னுக்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ கொஞ்சம் தயக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, தயங்கி தயங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுன்னுக்கிறா. யாரோ தெரியாத வீட்ல சாப்பிட்றதுனால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல குளிச்சு முடிச்சுட்டு வெளிய வரும்போது ஏர் ட்ரையர பார்க்குறா. பட் இருந்தாலும் எப்படி நம்ம இது மாரி ஸ்ட்ரேஞ்சர்ஸான ஒரு வீட்ல அத எடுத்து யூஸ் பண்றது அப்படின்றதுனால அத யூஸ் பண்ணாம தலையோட வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்துடுறா. அப்போனே ஹீரோ "ஏய் மீக்கு இங்க வா, இங்க வா" அப்படின்ன மாரி கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சாக்லேட் மூலமா ஒரு சாக்கோவ செஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு கிட்ட குடுக்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணதே. எங்க அம்மா வரதுக்குள்ள சீக்கிரம், சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, இத குடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவ குடிக்கிறதுக்கு மீக்கு கிட்ட குடுக்குறான். உடனே மீக்கும் அத வாங்கிட்டு சரி சொல்லி பார்த்தீங்கன்னா குடிக்கிறா. அத குடிச்ச உடனே இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு, ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னோனயும், மீக்கு ஆமா நான் உனக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில சாக்கோ பவுடர் அதிகமா போட்டேன் அப்படின்னு சொன்ன பார்த்தா, மீக்குக்கு செம்மையா ஹாப்பி ஆவுது. உடனே வந்து பார்த்தா, சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் ட்ரையர பாரோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு அத வாங்கி தலைய காய வச்சுக்கிறா. இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவ யூகியா கூட ஜாலியா பழகிட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கேம்ல விளையாடுறாங்க. எப்பயும் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கேம்ல ஹீரோவா ஜெயிச்சுட்டு நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ற மாரி கத்தினுக்கிறா. அப்போனே ஹீரோவா நம்ம இன்னொரு முறை கேம் விளையாடலாம் சொன்னோனே, மீக்கு எத்தன முறை வேணா நான் தானே ஜெயிப்பேன் அப்படின்னு பார்த்தா சொல்லினுக்குது. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு, "ஹேய் மீக்கு, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ என் கூடவே இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே எனக்கு வேலை அவ்வளவா கம்மியா இருக்கிறதுனால பரவாயில்ல" அப்படின்னு இப்ப தான் சொல்றாங்க. இத கேட்டோனே மீக்குக்கு செம்மையா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ஆவுது. பட் இருந்தாலும் அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே யூகியா கூட இருக்க முடியாது" அப்படின்ற மாரி நெனைக்கிறான். அப்போனே யூகியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒண்ணா கேம் விளையாடலாம் சொன்னோனயும், மீக்கு உடனே அவங்க அம்மாட்ட கேட்டுன்னு, "எங்க அம்மா நீ ஜாலியா விளையாடு. உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே" அப்படின்னு இப்ப தான் சொல்லுகிறா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஸ்கூல்ல காட்டுறாங்க. மிடில் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூகியா தனியா இருக்கும்போது, மீக்கு உடனே அவ காதுல போயிட்டு, "ஐ லவ் யூ யூகியா" அப்படின்னு சொன்னோனே, யூகியா வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா பிளஸ் ஆயிட்டான். இத பார்த்தோனே மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "ஹேய்! நீ என்ன இந்த அளவுக்கு பிளஸ் ஆவுற?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு கிண்டல் பண்ணிக்கிறா. ஆனா இன்னொரு பக்கம் அவ மனசுலயும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஹீரோ அவ மேல ஃபீலிங்ஸ் வந்தது இப்ப தான். இத பார்த்தோனே மீக்குக்கு செம்ம பிளஸ் ஆவுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூகியா அவன் என்ன பார்த்து பிளஸ் ஆயிருக்கான் அப்படின்னு செம்மையா ஹாப்பி ஆவுறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அறிவாளிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட அவ いいじゃないか。கத்துனுக்கிறா ஹீரோ கிட்ட சொல்லி தர சொல்லி. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்கறதுனால, யூகியா வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆவறா ஹீரோ அவன் பக்கத்துல இருக்கிறதுனால. அப்போனே இன்னொரு நாளு யூகியா கிட்ட போய் கேட்கறா, "இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு சொல்லிக் குடு" அப்படின்ற மாரி. さ、உடனே ஹீரோ 今日 "என்னடா は இது?" அப்படின்ற மாரி 今日は பார்த்துன்னே ど இருக்கும்போது こ？ டப்புன்னு யூகியா, "இல்ல, இல்ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நாச்சான் いや、கூப்பிட்டா" அப்படின்ற மாரி, いやいや、நாச்சான் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத கேட்கலான்னு நெனச்சேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிர்றா. なっちゃんちで勉 யூகியா 強 கிட்ட 会し பெருசா たい。எதுவும் கேட்காம. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் வீட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, பிசி தனியா இருக்கிறதுனால தனித்தனியா உட்காந்து ஒண்ணா கனெக்ட் பண்ணி கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தனித்தனியாவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணாவே சேரல. அத நினச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு அப்படியே தூங்கிட்டா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வக்கானா கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வருது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் டைம்ல ஹீரோவ காட்டுனா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, டின்னர் சமையத்துக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, "ஏய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிம்ச்சி சாப்பிடலாம்" அப்படின்னு தான் சொல்லியிருக்கும்போது, ってなくて அப்ப வந்து さ、பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மீக்கு ஒடனேயும் ஒரு ஏப்ரான போட்டு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாரி, "வெல்கம் ஹோம் மன்னி. உனக்கு ご飯にす இப்போ る？ நீங்க お風 குளிக்க 呂にする？ போறீங்களா? சாப்பிட それ போறீங்களா? とも இல்ல வேற ஏதாவது பண்ண போறீங்களா?" அப்படின்னு கேட்டோனே ஹீரோக்கு சரி 一 ப்ளஸ் ஆயிடுது. 服 உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கேம் காட்டு, "நான் வந்து லீக் பேட்டில்ல ダ சொன்னேன்" メ அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, どう ஹீரோ した செம்மையா ப்ளஸ் ஆயிடுறான். 固まっちゃっ உடனே "ஏய் என்னாச்சு て ஹனி? நீ வந்து பார்த்தீங்கன்னா, எது 私が நினைச்சிட்ட なん போல" て言う அப்படின்ற か மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவன போட்டு ド கிண்டல் キド பண்ணுகிறா. キしちゃって அப்போனே ஹீரோ "ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்டோனயும், அதுக்கு உடனே "என்ன ஆச்சா? வக்கானா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய அம்மா, அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கு போயிட்டு இருக்கிறதுனால அவங்க நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு, நாளைக்கு தான் வருவாங்களாமே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, டின்னர் சமைக்க என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு மீக்கு சொல்றத கேட்டோனே, ஹீரோக்கு அப்பதான் புரியுது இவன் வந்து இதுக்கு வந்துக்கிறான்னு சொல்லி. அப்போனே மீக்கு மறுபடியும், "சரி どう இப்போ す உனக்கு る என்ன の？ வேணும்? டின்னரா?
குளிக்க போறியா? இல்ல லீக் பேட்டலா? கேட்டோனே ஹீரோ டின்னர் சொன்னோனையும், சரி ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு செஞ்சு தரேன். அருமையான ஒரு டின்னரு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு சிக்னல் குடுத்துட்டு, நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அப்போனே மீக்கு அந்த கிச்சனுக்கு வந்துட்டோனே யோசிக்கிறா. அவ படிச்சு பார்த்த அந்த சினேரியோவ தான். அடச்சே! நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னும் அத யோசிச்சு யோசிச்சுன்னுக்கிறேன் அப்படின்ற மாரி மண்டைய ஆட்டிட்டு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரது ரொம்ப புடிச்சிருக்கு. அவனுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு குடுக்குறது அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிறா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. கரெக்ட்டா அவ அக்கானா ஃபோன் பண்ணும்போது. உடனே மீக்கு அங்க வீட்டுக்கு வந்துட்டு, வாவ்! இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு ஃபுல்லாவே நான் இருந்தேன். இந்த மெமரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீக்கு நெனச்சுன்னுக்கிறா. அவங்க சின்ன வயசுல அவங்க 3 பேரும் சேர்ந்து ஜாலியா இருந்த இடம். அங்க டைனிங் டேபிள்ல விழுந்தது, சோபால விளையாடுனதெல்லாம். அப்போனே அந்த சோபாவ பார்த்து, இந்த சோபா ரொம்ப சின்னதாயிட்டுக்குது இப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு, இந்த சோபால இந்த சோபால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவன தள்ளி விட்டு, நான் எந்த அளவுக்கு கியூட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட காட்ட வரேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏப்ரான் எடுத்துட்டு, "ஹேய்! யூக்கியா கண்டிப்பா பார்றா! நான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சியான பொண்ணுன்னு நான் உனக்கு காட்டுறேன்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஒரு வில்லத்தனமான ஒரு பிளான போட்டுன்னுக்கிறா, மீக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட இது மாரி நான் எந்த அளவுக்கு கவர்ச்சியான ஒருத்தன வந்து காட்டுறது மட்டும் இப்ப முக்கியம் கிடையாது. அவன் வாயாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கியூட்டுன்னு சொல்ல வைக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கோலு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூக்கியா என்ன கியூட்டுன்னு சொல்லணும் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு செம்மையா ஆசைப்பட்டுன்னுக்கிறா. அப்பனே மீக்கு சாப்பாடு சமைச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பார்க்குறான். ஆஹா! இது மாரி இவ என்ன இங்க உட்காந்து என்னுடைய வீட்ல சமைச்சுட்டு இருக்காளே! இவ வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம அமேசிங்கா இருக்கு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யூகியா நினைச்சுட்டே இருக்கும்போது, உடனே மீக்கு, ஓஹோ! என்னாச்சு? இது மாரி நான் ஏப்ரான் போட்டதால, உனக்கு என்ன ரொம்ப ஸ்டன்னா இருக்கா என்ன? அப்படின்னு பார்த்தா கேட்டுன்னுக்கிறா. இத கேட்டோனே ஹீரோ இல்ல. ஒரு பெரிய குழந்தைக்கு ஏப்ரான் போட்ட மாரி தான் இருக்கு. இது வந்து பார்த்தா உனக்கு செட் ஆகவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறான். இத கேட்டோனே மீக்கு சரி விடு. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு பார்த்தா ஹீரோ கேட்டோனே நான் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ ஸ்டூ தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டோனே ஹீரோ சரி சொல்லிட்டு வந்து பார்த்தா அவன் நினைச்சு பார்க்குறான். ஒரு வேள நான் போயிட்டு பின்னாடி இருந்து மீக்கு ஹக் பண்ணிட்டு, இது மாரி எனக்கு டெசர்ட் இன்னைக்கு நைட் கிடையாது. நீ தான் என்னோட டெசர்ட். நான் உன்ன தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தா ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தா மீக்கோ பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கலான்னு போயிட்டு, டப்புன்னு வந்து பார்த்தா ஸ்டன் ஆயிட்டு நின்னுடுறான். அவள தொடக்கூடாதுன்ற மாரி. அப்போனே டப்புன்னு ஹீரோவோட கைய புடிச்சுட்டு, என்னாச்சு? நீ என்ன ஹக் பண்ண வந்திருக்க போல. சரி கவலைப்படாத. நான் உனக்கு வந்து பார்த்தா வெல்கம் ஹக் தரேன்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தா புடிச்சு இழுத்து ஹீரோவ ஹக் பண்ணலான்னு வரா. அப்ப சடனா ஹீரோ பின்னாடி போயிட்டு, இல்ல என் கையெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கைக்கு வரும்." அப்படின்ற மாரி கைக்கு வரான். இத பார்த்தோனே மீக்குக்கு சை ஷாக் ஆயிடுறா. ஓஹோ! இவன் வந்து பார்த்தா செம்ம பிளிஸ்ஸா வரான். அப்படின்னா இது ஒர்க் ஆகுது. கண்டிப்பா நான் இத முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு நெனச்சுட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ அந்த சாப்பாட செஞ்சுட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கப்ல போட்டு, இந்தா இத டேஸ்ட் பண்ணி பாரு. இதுல உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்குதா பாருன்னு ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாரி ஹூ அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கியூட்டா அதில ஊதிட்டு, இந்தா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா குடி அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ வந்து பார்த்தா செம்ம பிளெஸ்ஸா வரான். ஓ! என்னாச்சு யூக்கியா? நீ வந்து பார்த்தா செம்மையா ஷையா வர அப்படின்னு பார்த்தா கேட்டோனே, யூக்கி அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அத எடுத்து குடிச்சிடுறான். இது வந்து பார்த்தா நல்லாயிருக்கு. பரவால்ல அப்படின்னு பார்த்தா சொன்னோனயும், யூகியாக்கு செம்ம ஹாப்பி. ஆஹா! இவன் வந்து பார்த்தா செம்மையா பிளெஸ்ஸா வரான். கண்டிப்பா இப்படியே போச்சுன்னா, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ சொல்லுனுக்கிறா. இப்போ நீ ஹீரோ கிட்ட ஆனியன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவ கட் பண்ண சொன்னோனயும், ஹீரோவும் கட் பண்ண சொன்னோனயும், "ஹேய்! நீ வந்து பார்த்தீங்கன்னா, அத செம்ம கியூட்டா கட் பண்ண. ஒரு கேட் மாரி கட் பண்ணணும்." அப்படின்ற மாரி போஸ் எல்லாம் குடுத்தோனயும், ஹீரோ, எனக்கு நல்லாவே கட் பண்ண தெரியும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கட் பண்ணோனே, "ஹேய்! உன்னால எப்படி இந்த அளவுக்கு அட்வான்ஸான ஒரு கட்டிங் ஸ்கில்லாம் வச்சுட்டுருக்கியே!" அப்படின்ற மாரி வந்து பார்த்தா, அவங்க 2 பேரும் பேசினுருக்கிறத, பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி உக்காந்து பார்த்துட்டு, இவங்க என்ன இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப எனக்கு சோறு போடுவாங்க? எனக்கு பசி எடுக்குதுடா! அப்படின்ற மாரி அவ கதர்றா. இப்போனே யூகியா ஃபுல்லா சமைச்சு முடிச்சுட்டு, "இந்தாங்க சாப்பிடுங்க" அப்படின்ற மாரி குடுத்துட்டு, நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னோனயும், யூகியா, எ "அக்கானா என்ன நீ இங்க சாப்பிட போறது இல்லையா?" கேட்டோனே, "இல்ல நான் டின்னருக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருவேன்னு" சொன்னோனயும், யூகியா உடனே, "இல்ல நீ ஏன் வந்து பார்த்தா தனியா போய் சாப்பிடுற? என் கூடயே ஒண்ணா உட்காந்து சாப்பிடு" அப்படின்னு இப்ப தான் சொல்றான் வெட்கப்பட்டுக்கினே. உடனே யூகியா சொன்னோனே, மீக்கும் ஓகே சொல்லிர்றா. அப்போனே அவங்க தங்கச்சி, நான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியா இருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் 3 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறோமே! அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறா. அப்போனே மீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா பிளிஷ் ஆகுறா. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு பார்க்குறா, அவ ஃபோன் எடுத்து பார்த்தா, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா டைம் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. உடனே என்னன்னு கேட்டா, இது மாரி வீடு தொறந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பதறி போய் ஃபோன் பண்ண சொன்னோனயும், மீக்கு ஐயய்யோ! என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாரி யூகே வீட்டுக்கு தான் வந்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியா பூட்டல அப்டின்னு சொன்னேன். சரி நீ வந்து சாப்பிட்டு வா அப்டின்னு அவங்க அம்மா சொன்னோனே, இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா சாப்ட்டுன்னுக்குறாங்க. சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு எடுத்து குடுத்துட்டு இருக்கும்போது, அவங்க தங்கச்சி சொன்னியும், "நீங்க பார்க்க ஒரு கப்பல் மாரியே இருக்குன்னு" சொன்னோனே, அவங்க 2 பேரும் செம பிளஸ்ஸா வராங்க. உடனே வந்து பார்த்தா அவங்க எட்டி வச்சுக்கிறாங்க. "நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம்" அப்படி சொல்லிட்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சரி வா நான் எடுத்துன்னு உன்ன வீட்ல விடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ எடுத்துன்னு போய் வீட்ல விட போறான். எதிர் வீட்ல இருக்கிறதுக்கெல்லாம் எடுத்துன்னு போய் வீடு வாசல்லயே எடுத்துன்னு விட்டு வர ஒரே ஹீரோ இப்ப தான் பார்க்குறேன் நானு. அப்போனே ஹீரோ சொல்றான், "ரொம்ப நன்றி. நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. உன்னுடைய குக்கிங் ஸ்கில்ல பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிஜமாலே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ சூப்பராவே சமைச்சிருக்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். "நீ சமைச்சது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி" அப்படின்னு பார்த்தா ஹீரோ சொன்னோனே, மீக்குக்கு வந்து பார்த்தா செம்ம ஹாப்பி ஆயிட்டு, அப்படின்ற மாரி வந்து பார்த்தா தலைய மட்டும் ஆட்டிக்கிறா. இப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா சீரியஸாக்கா வரா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாவி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு உள்ள இருக்குது. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாவிய பூட்டிட்டு
அவங்க கிட்ட இருக்கிற சாவிய வச்சு வீட்ட பூட்டிட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இத பார்த்தோனே ஹீரோக்கு சரியா ப்ளஸ் ஆயிட்டு, "நீ நீ வந்து பார்த்தீன்னா இன்னைக்கு நைட்டு என் கூடயே வந்து பார்த்தீன்னா தங்கு. எங்க கூடயே வந்து பார்த்தீன்னா இரு" அப்படின்னு சொன்னோனே வந்து பார்த்தீன்னா, மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ளஸ் ஆயிடுறா. அவ காமிக்ல பச்ச மாரியே இருக்குங்கிறதுனால அவ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.